ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் அடங்கிய ராசி மண்டலம். விருச்சிக ராசிக்கு இந்த வீடியோ பதிவில் தெய்வம் தந்த அதிர்ஷ்ட தினங்கள், அதிர்ஷ்ட நம்பர். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் நம்மளை படைத்த இறைவன் நவக்கிரகங்கள் மூலியமாக நம்மளை ஆட்டு வைக்கிறார். இறைவனுக்கு கிரகங்கள், பஞ்சபூதங்கள், அஷ்டதிக்பாலர்கள், அஷ்டமா சித்திகள், திசை மன்னர்கள் உதவி பண்ணுறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி ஒரு கிரகம் தான். இந்த பூமியில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். இந்த பூமியில் இந்த நான் சொன்ன பஞ்சபூதங்கள், கிரகங்கள், அஷ்டமா சித்திகள், அஷ்டதிக்பாலர்களுடைய தாக்கம் இருக்குது. ஒரு உயிர் பிறந்ததுலேருந்து, ஒரு மனித உயிர் பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் இவங்களுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியாது. நம்மளை ஆளுகின்றது இந்த சக்திகள் தான். சரியா நேர்களே? இந்த சக்திகள் மூலியமாக தெய்வம் நம்மளை வழி நடத்துது. தெய்வத்தோட அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கிறது. ஸோ தெய்வத்துக்கிட்டேருந்து நம்ம அருளை பெறணும், வரத்தை பெறணும் அப்படின்னா இவங்களாம் நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. இவங்களாம் இறை தூதுவர்கள். சரியா நேர்களே? கோயிலில் பூசாரின்னு ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் கிரகங்கள், இந்த பஞ்சபூதங்கள், அஷ்டமா சித்திகள், அஷ்டதிக்பாலர்கள், திசை மன்னர்கள். ஸோ ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்பு இருக்குது. அதன்படி தெய்வம் நம்மளை படைத்த கடவுள் நமக்கு சில அதிர்ஷ்ட தினங்களையும் அதிர்ஷ்ட நம்பரையும் ஒதுக்கியிருக்கிறாரு. இது மாதம் மாறுபடும். அது எப்படி சார் வருது அப்படின்னோம்னா, பிறந்த நட்சத்திரத்தின் மூலமாக, ஜென்ம நட்சத்திரத்தின் மூலமாக. ஜென்ம நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் கேலக்சியில் கோடிக்கணக்கான நட்சத்திரம் இருக்குது. அதில் முக்கியமான 27 நட்சத்திரத்தை எடுத்து அதை தொகுப்பாக்கி தான் ராசியாக கொடுத்துருக்குறாங்க. 2.25 நட்சத்திரம் சேர்ந்தது ஒரு ராசி. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 4 பாதம், கேட்டை 4 பாதம் இருக்குது. ஸோ 9 நட்சத்திர பாதங்கள் அடங்கிய மண்டலம் விருச்சிக மண்டலம். விருச்சிக மண்டலத்தில் இந்த அனுச நட்சத்திரத்துக்கு ஃபேவரான நட்சத்திரங்கள் என்ன, அந்த நட்சத்திரங்கள் வருகின்ற தினங்கள், அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள். அதுபோக ஃபேவரான நம்பர்ஸ், அந்த அதிர்ஷ்ட கிரகங்களுடைய நம்பர்ஸ். அதிர்ஷ்ட நம்பர் எப்படி பார்க்குறோம்னா எண்கணிதத்தின்படி பார்க்குறோம். எண்கணிதமும் வேத ஜோதிடமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். எண்கணிதத்துக்கும் பவர் இருக்குது. சரியா? நியூமராலஜி, எண்களும் சக்தி வாய்ந்தவை. 1ஆம் நம்பர்னா சூரியன், 2ஆம் நம்பர்னா சந்திரன், 3ஆம் நம்பர்னா குரு அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டிருக்குது. சரி நேயர்களே, இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு இதை பற்றி நான் அடுத்து வருகின்ற வீடியோவில் நிறைய போடுறேன். வேத ஜோதிடமும் எண்கணிதத்துக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுபோக நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய விஷயத்தை பேசலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்தந்த நேரங்காலம் வரும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன். எல்லோரும் கேளுங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. ஹை பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் இந்த மாதம் இன்றைக்கி மாசி 6ஆம் தேதி ஆயிடுச்சு. இந்த மாசி 30 நாட்களுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள், அதிர்ஷ்ட நம்பரை சொல்கிறேன். மீன்ஸ் லக்கி டேஸ் அண்டு லக்கி நம்பர்ஸ். இது மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் சொல்கிறேன், ஒரு கட் ஆஃப் வச்சு. அதுக்கு பின்னாடி வருது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ அப்படி பார்க்கும்போது 3 நட்சத்திரத்துக்குமே வருஷப்படி சொல்லுவேன். விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரக்காரங்களும் பொறுமையாக இருங்க. வருஷப்படி தான் வரும். விசாகம் சொல்லிவிட்டு அனுசம் சொல்லுவேன், அனுசம் சொல்லிட்டு கேட்ட சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்ட தினம் அன்றைக்கி என்ன பலன் நடக்கும், அந்த அதிர்ஷ்ட தினத்துக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அடுத்து லக்கி நம்பர்ஸ், அதிர்ஷ்ட எண் அது என்ன, அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், இதைத்தான் சொல்ல போகிறேன். சரியா? இது ஒரு முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அதிர்ஷ்ட தினம், அதிர்ஷ்ட நம்பர் உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும், ரெக்கமெண்டடாக இருக்கும், சார்ந்து இருக்கும். சரியா? கோச்சாரத்தின்படி எடுத்தது தான். இதுபோக உங்கள் தனிப்பட்ட ஜாதக, லக்கண, தசாபுத்தி, அந்தர அமைப்பின்படி கொஞ்சம் வித்தியாசப்படும். அது நீங்கள் நல்ல ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். சார், நான் அதிர்ஷ்ட தினத்தின் மேலேயும் அதிர்ஷ்ட நம்பர் மேலேயும் நம்பிக்கை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நல்ல ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டணும். காட்டிட்டு தசா, புத்தி, அந்தரம் இதை பார்க்கணும். ஏன்னா அந்தரங்கிறது 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 6 மாதம், சில பேருக்கு 3 மாதம், 2 மாதத்தில் கூட மாறிடும். அது தசா புத்தியை பொறுத்து. சூரிய திசை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமே மாறும். சுக்கிர திசை நடந்துச்சுன்னா லாங்காக மாறும். சரியா? ஏன்னா சுக்கிர திசை 20 வருஷம், சூரிய திசை 6 வருடம். ஸோ அந்த தசாவின் காலத்துக்கு ஏற்ற மாதிரி புத்தி, அந்தரம் இதோடைய பீரியடுக்கு ஷார்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ சூரிய திசை நடக்குன்னா நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட காட்டிக்கணும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கிறாரு, அந்த தசாநாதன் எப்படி இருக்கிறாரு, அவர் யார்கிட்ட புத்தி நடத்துகிறாரு, அந்த புத்திநாதனுக்கும் தசாநாதனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, 2 பேரும் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்களா, 2, 5, 9, 11 தொடர்பு கொள்கிறாங்களா, இன்னும் 2ஆம் இடம் வருமான ஸ்தானம், 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஸோ 2, 5, 9, 11 இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல நிரந்தரமான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் 8ஆம் இடம் வளர்த்துருந்துச்சுன்னா திடீர் பணம் வரும். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸோ இந்த காம்பினேஷனில் அந்த தசா புத்திநாதர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா தான் சொல்ல முடியும். இது ஒரு தனி மனித ஜாதகத்தின் உள்ள கிரக நிலையில் ஆராய்ச்சி பண்ணுறது.
அது தனி சப்ஜெக்ட்டு. அது ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து பார்த்து சொல்லிடுவார், ஐயா உங்களுக்கு இந்த காலகட்டத்து வரைக்கும் இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த கிழமைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், இந்த நம்பர் உங்களுக்கு சார்ந்து இருக்கும்னு சொல்லிடுவார். இருப்பினும் கோச்சாரத்தில் நாங்கள் சொல்கிறோம், எதை வச்சு சொல்கிறோம்னா நட்சத்திரத்தை வச்சு சொல்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா இந்த நம்பரு, அனுச நட்சத்திரத்தை பிறந்தீங்கன்னா இந்த நாட்கள், இந்த நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்கள்னு பொதுவாக சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும்னா இந்த கிழமைக்குள்ள அந்த கிரகங்களும் இந்த நம்பருக்குள்ள அந்த கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் கரெக்டாக இருக்கணும். நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா கிளிக் ஆகும், அவ்வளோதான். கோச்சாரத்தில் வருகின்ற கிரகங்கள், கோல்சாரம்னா என்ன, நடைமுறையில் உள்ள கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ இன்றைக்கி தேதிக்கு எடுத்துக்குருவோம். இன்றைக்கி தேதிக்கு பிப்ரவரி 18, ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், ராகு 4 கிரகங்கள் இருக்குது. சரியா, 4 கிரகங்கள் இருக்குது. செவ்வாய் இன்றைக்கி பயிற்சியாக போயிடுவார். ஸோ உங்கள் ராசிநாதனும் இன்றைக்கி 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. கும்பம் வந்து வலுவாக இருக்குது, 4ஆம் இடம் வந்து வலுவாக இருக்குது. ஸோ 4ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால இதில் எந்த கிரகம் வலுவாக இருக்குது சார் அப்படி பார்த்தோம்னா சுக்கிரன், புதன், ராகு 3 பேரும் தான் வலுவாக இருக்கிறாங்க. சூரியன், செவ்வாய் வந்து குரு பார்வையில் பற்றி வலுவாக இருக்கிறாங்க. ஏன்னா சூரியனுக்கு செவ்வாய்க்கும் கும்பம் வந்து ஸ்தான பலம் கிடையாது. சுக்கிரன், புதன், ராகுக்கு வந்து கும்பம் வந்து ஸ்தான பலம். அதுபோல் குரு பார்வை கிடைக்கிறதுனால அவங்க கூடுதலாக கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறாங்க, அவங்களுடைய சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஜனன ஜாதகத்தில் ராகு, சுக்கிரன், புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு 4ஆம் இடத்து விசேஷம் நடக்கும். இவ்வளோதாங்க, இவ்வளோதான் ஒரு வரி. இதுதான் ஜாதக பலன், இப்படி தான் நடக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு, சுக்கிரன், புதன் நல்ல நிலைமையில் 4ஆம் இடம் தொடர்புட்டு இருக்கணும். அதாவது கும்பத்தில் அவங்க ஏற்கனவே இருந்த மாதிரியும் இப்போயும் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். சரியா, இப்படி பிரித்து சொல்லலாம். ரைட்டு, நம்ம வீடியோ போட்ட நோக்கம் வந்து அதிர்ஷ்ட தினம், அதிர்ஷ்ட நாட்கள் தான். அதிர்ஷ்ட நாட்கள், அதிர்ஷ்ட நம்பர். அப்படி பார்க்கும்போது விசாக நட்சத்திரம், விசாக 4ஆம் பதத்துக்கு அதிர்ஷ்டம் உள்ள நாட்கள். அதாவது காரியம் அனுகூலம், தொட்ட காரியம் தொடங்குறது, மற்ற விஷயத்தில் வந்து சக்ஸஸ் ஆகிறது. சரியா, அப்படி பார்த்தோம்னா சில தினங்கள் இருக்குது, அதை சொல்கிறேன். பிப்ரவரி 20, சரியா, பிப்ரவரி, ஆமாம், விசா நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 20லேருந்தே சொல்லலாம். பிப்ரவரி 20, பிப்ரவரி 28, முதல்ல சொல்கிறேன். பிப்ரவரி 20, பிப்ரவரி 24, 25, 26, 28 இதெல்லாம் இந்த மாதம் உள்ள நாட்கள். பிப்ரவரி மாதம் மீதி உள்ள நாட்கள் விசா நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் உள்ள நாட்கள். பிப்ரவரி 20, 24, 25, 26, 28. மார்ச் மாதம் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. தொட்ட காரியம் தொடங்கும், காரியம் அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். இதில் ஒரு 3 நாட்கள் முக்கியமான நாட்கள், குரு பலம் உள்ள நாட்கள். குரு பலம் உள்ள நாட்கள்லாம் என்னென்னா, அன்றைக்கி வந்து குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். சரியா, குருவர்கள் கிடைக்கும், நல்லா செல்வ செழிப்போடு இருப்பீங்க. சரியா, தாராளமாக இருப்பீங்க. 1000 லட்சமாகும், லட்சம் கோடிகள் ஆகும். அது அந்த கமிட்மெண்ட்டை பொறுத்து, அலோகேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான். சமானப்பட்ட மக்களுக்கு 1000, 100 கிடைக்கும். கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் கிடைக்கும். நல்ல டாப் மோஸ்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியல் வச்சுருக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் பெறலாம். அப்படி பார்க்கும்போது விசாக நட்சத்திரத்துக்கு வந்து பிப்ரவரி 20, 28, மார்ச் 10 இந்த 3 நாட்கள் குருபலம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், விசாக நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 20, 28, 10. ஓகே, விசாக நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் உள்ள எண் அப்படி பார்த்தோம்னா 6ஆம் நம்பர். சரியா, அதிர்ஷ்டம் உள்ள எண் 6ஆம் நம்பர். அதனால் நீங்கள் சுக்கிரனை வழிபாடு பண்ணணும். 6ஆம் எண் அப்படிங்கிறது லக்கி நம்பர்ஸ். 6னா கூட்டுத்தொகை 6 வரும். 6ன்னு எடுத்துக்கலாம், 15 எடுத்துக்கலாம், 24ன்னு எடுத்துக்கலாம், 42ன்னு எடுத்துக்கலாம், 60ன்னு எடுத்துக்கலாம், 33ன்னு எடுத்துக்கலாம், 51ன்னு இருக்கலாம். அதாவது அந்த நம்பருடைய கூட்டுத்தொகை உயிர்மை எண் வந்து 6ன்னு முடியும். இதை வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் அதிர்ஷ்ட நம்பராக இருக்கும். இதுக்குள்ள நீங்கள் போட்டி பந்தயம் பரிசில் இதை நீங்கள் நம்பரை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நேயர்களே, நீங்கள் வந்து 6ஆம் நம்பர் ஆக்டிவ் ஆகணும்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அதுவும் குரு பலம் இருக்குது பார்த்தீங்களா, குரு பலம் அந்த 3 நாள் சொன்னேன்ல, பிப்ரவரி 20, 28, 10 அந்த குரு பலம் உங்களுக்கு நல்லா இருக்கணும். அந்த 3 நாட்கள் யோக பலங்கள் இருக்கணும்னா நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணணும். 18ஆம் படி கற்பனசாமியை கும்பிடணும், ஐயப்பனை கும்பிடணும், ஐயனாரை கும்பிடணும், ஆஞ்சநேயரை கும்பிடணும். இந்த 4 தெய்வத்தில் ஒரு தெய்வத்தை கும்பிடணும். ஸோ உங்களை வழிபாடுற தெய்வம் என்னென்னா, சுருக்கமாக 2 பேரில் சொன்னோம்னா, அதிர்ஷ்ட நம்பருக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட தினம் பணம் வர்ற தினத்துக்கு வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும். ஓகே நேயர்களே, அடுத்து வந்து அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து யோகமான நாட்கள், அதிர்ஷ்டமான நாட்கள், பணமலை கொட்டுற நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 18, பிப்ரவரி 21, பிப்ரவரி 25, பிப்ரவரி 26, பிப்ரவரி 27. அடுத்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த நாட்கள் வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு
லட்சங்கள் கோடிகள் வருகிற நாளாக பார்க்கப்படுகிறது. இதில் கோடிகள் வருகிற நாட்கள் வந்து குருபலம் உள்ள நாட்கள். அது வந்து என்னென்னா பிப்ரவரி 21, மார்ச் 1, மார்ச் 11. ஸோ இந்த சொன்ன நாட்கள்லேயே முக்கியமான நாட்கள், பணமழை கொட்டுகிற நாட்கள் வந்து அனுச நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 21, மார்ச் 1, மார்ச் 11. பணமழைனா அப்படியே கொட்டாது, பொத்துட்டு கொட்டாது. வீட்டுக்கு முன்னாடி பணமழை வந்து பெய்ய போகிறது கிடையாது. பண வரவு நல்லாயிருக்கும், கையில் தாராளமாக பணப்புழக்கம் இருக்கும். சரியாக வர வேண்டிய வசூலாகும். எதனாச்சும் அரியஸ் பணம் வரந்தால் வரும், கொடுக்க வேண்டிய கடன் திருப்பி வரும். சரியா, நீங்கள் எங்கேயும் வர வேண்டியது கடையில் கடை கண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்து திருப்பி கொடுப்பாங்க. வீடு கட்டியிருந்தீங்கன்னா வீடு வாடகை கொடுத்தீங்கன்னா வீட்டுக்காரன் வாடகை இருக்கிறவன் பணம் வந்து கொடுப்பான். இப்படி தான் நடக்கும். அதாவது நம்ம நடைமுறையில் எது நடக்குமோ அது அன்றைக்கி தேதி கூடுதலாக நடக்கும், அவ்வளோதான். மற்ற நாள் நடக்கிறது அன்றைக்கி நடக்கும், அவ்வளோதான். அது சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறீங்க, வண்டி வாகனத்தை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த வண்டியெல்லாம் வெளியே போயிடும். 2 வண்டி வச்சுருக்கேன்னா 2 வண்டியும் அன்றைக்கி ட்ராவல்ஸ் புக்கிங் ஆகி போயிடும், அன்றைக்கி தேதி பணம் வரும். இப்படி தான் நடக்கும். வழியே திடீர்னு சும்மா உட்காந்துக்கிட்டு நான் வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன், விட்டத்தை பார்த்துட்டு தான் இருப்பேன், எனக்கு பணம் கொட்டுமாலாம் கொட்டாது. அந்த ஏற்பாடில் இருக்கிறவங்களுக்கு வரும், அந்த அலோகேஷன் ஏற்பாடு மெனக்கிறவங்களுக்கு வரும். சரியா, எது சும்மா கிடைக்க போகிறதே கிடையாது. நெத்தி வேர்வை பூமியில் சிந்தினா தான் கிடைக்கும். சோம்பேறிகளுக்கு இங்கே இடமே இல்லை. சரியா, ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு தான் கிரகமே வந்து துணை செய்யும். சும்மா இருக்கிறவங்ககிட்ட யாருமே வரமாட்டாங்க. சரியா, கோயில் பூசாரியாக இருந்தாலுமே 4 மணிக்கு எஞ்சிச்சுட்டு அவர் குளிச்சுட்டு அவர் மந்திரத்தை சொல்லிட்டு கோயிலுக்கு போனால் தான் சாமியை அவர் வழிபடும். சரியா, அவர் திணிக்கு சாமி கோயிலை தான் போய் திறக்க போகிறாரு. அவர் 8 மணிக்கு போனார்னா அங்கே சாமி அவ்வளோதான், நீ வர வேண்டாப்பா, நாளைக்கு வாப்பா அப்படின்றோம். ஸோ அந்தந்த காரியத்தை அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஆள் செஞ்சால் தான் அடுத்தடுத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். செய்கிற நேரம், அந்த கமிட்மெண்ட் தான் அதிர்ஷ்டம். சரியா, எழுமுன் விழுமுன் செல்முன், இது 3ஐயும் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சாத்தியப்படும். இதுக்கு மற்றது துணை புரியும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மற்ற சக்திகள், நம்ம தான் சொன்னேன் பார்த்தீங்களா வீடியோ ஆரம்பத்தில், அந்த சக்தியெல்லாம் துணை புரியும். ஸோ அனுச நட்சத்திரத்துக்கு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், அதிர்ஷ்ட தினங்கள் அனுச நட்சத்திரத்துக்கு அப்படி பார்த்தோம்னா அனுஷ நட்சத்திரம் பிப்ரவரி 18, 21, 25, 26, 27, மார்ச் 1, 5, 6, 8, 11. பணப்புழக்கம் அதிகமாக உள்ள நாட்கள் பிப்ரவரி 21, மார்ச் 1, மார்ச் 11. அனுச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் 4ஆம் நம்பர். சரியா, சரி. அனுச நட்சத்திரத்துக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் காத்துட்ருங்க, உங்களுக்கு சொல்லுவேன் அடுத்து. உடனே போயிடாதீங்க, ஏன்னா இங்கே பொறுமையே கிடையாது. இங்கே நம்ம ஆளுகளுக்கு என்னமோ கேட்குறது வந்து என்னமோ அப்படி கேட்குற மாதிரி தான் கேட்குறாங்க. அவளே பொறுமையே கிடையாது. பொறுமை இருக்கிறவங்க கேளுங்க, இல்லாதவங்க மற்ற நிகழ்ச்சிகளை பாருங்கள், அரசியல் நிகழ்ச்சிகளை பாருங்கள், இல்லைன்னா சினிமா நிகழ்ச்சிகளை பாருங்கள். வேத ஜோதிடம்னா ஒரு வாய்ப்பாடு படி தான் சொல்ல முடியும். கோயிலுக்கு போனோம்னா சாமியை கும்பிடணும்னா வரிசையில் நின்று பொறுமையாக நின்று போனால் தான் சாமியை கும்பிட முடியும். அதுபோக சில ஜோதிட தகவல்களை கேட்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமை இருக்கிற இடத்துல தான் எல்லாமே இருக்கும். அனுச நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட தினங்கள் வேலை செய்யணும்னா எந்த சாமியை சார் கும்பிடணும் அப்படி பார்த்தோம்னா, அனுச நட்சத்திரத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து குருவை தான் கும்பிடணும். சரியா, குருனா யார்? சித்தரை கும்பிடணும். அனுச நட்சத்திரத்துக்கு வால்மீகி சித்தர், அந்த சித்தரை நீங்கள் வழிபாடு பண்ணணும். நான் ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன் ஃபோட்டோ, நிறைய நேரம் வாங்கியிருக்கிறாங்க, 100கணக்கான பேர் விருச்சிக ராசிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா குருவுடைய அனுக்கிரகம் இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். சித்தர்கள் வந்து அருவமாக இருக்கிறாங்க. விஷாகம், அனுஷம், கேட்டை. விஷா நட்சத்திரத்துக்கு வந்து குதம்பை சித்தர், அனுச நட்சத்திரத்துக்கு வால்மீகி, கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து வியாசர். இந்த 3 சித்தருடைய படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா அனைத்து சித்திகளும் உங்களுக்கு சித்திக்கும். அஷ்டமா சித்திகள் அனைத்தும் கூட சித்திக்கும். சித்திகள் எல்லாமே சித்தர்கள் அனுப்பியது தான். சித்தி யோகத்தில் கும்பிடணும். நான் இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், விருச்சிக ராசிக்கு சித்தர் வழிபாடு எப்படி செய்யணும் வீட்டில், அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சித்தர் வழிபாடு யாருக்கு சித்திக்கும் அதையும் ஜாதகத்தில் சொல்லலாம். எல்லாத்துக்கும் சித்தர் வழிபாடு சித்திக்காது, சித்தர்களோட அருள் கிடைக்காது. சித்தர்கள் வந்து இந்த பூமியில் இன்னும் சகாவரம் பட்டு இருக்கிறாங்க, அருவமாக இருக்கிறாங்க. இப்போ நான் அடையன் பேசிகிட்டு இருக்கிறேன், என் பக்கத்தில் கூட வந்து நிற்கலாம், அருவமாக நிற்கலாம், எனக்கு தெரியாது. சரியா, யார் அவங்கள பற்றி நேசிக்கிறாங்களோ அவங்கள வழிபடுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து நிற்பாங்க, அருவமாக வந்து நிற்பாங்க. அவங்க ஆதரவு இருக்கும். அவங்க ஆதரவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. சரியா, சித்தம் இல்லாமல் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, ஏதோ வேறு லெவலுக்கு போயிடுவீங்க. ஓகே நேயர்களே, இதுக்கு நான் தடுத்து வருகின்ற வீடியோக்களை சித்தர்களை பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த குருபலம் அதிகமாக இருக்கணும்னா சித்தர் வழிபாடு தான் பண்ணணும். வால்மீகி சித்தரை வழிபாடு பண்ணுங்கள். சித்தருடைய ஃபோட்டோ வேணும், இமேஜ் வேணும்னா அடியன்கிட்ட கேளுங்க, அடியன் கொடுப்பேன். 8807457629. அடுத்து வந்து லக்கி நம்பர் 4ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது, ரெக்கமெண்ட் பண்ணப்படுகிறது அனுச நட்சத்திரத்துக்கு. 4ஆம் நம்பர் யாருடைய நம்பர் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் நம்பர் வந்து ராகுவின் நம்பர், ராகு பகவானுடைய நம்பர். 4ஆம் நம்பர்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா 4ன்னு எடுத்துக்கலாம், 13ன்னு எடுத்துக்கலாம், 22ன்னு எடுத்துக்கலாம், 31ன்னு எடுத்துக்கலாம், 40ன்னு எடுத்துக்கலாம். அந்த கூட்டுத்தொகை 4ன்னு வரணும். ஓகே,
ராகுனா தேவி கருமாரியம்மனை கும்பிடணும். வீட்டில் தேவி கருமாரியம்மன், எங்கள் அம்மா தேவி கருமாரியம்மனை வச்சு கும்பிட்டிங்கன்னா அனைத்தும் வசப்படும். இந்த மார்ச் 15 வரைக்கும் உங்களுக்கு அனைத்தும் வசப்படும். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும், லக்கு அடிக்கும். அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட தினங்கள், இறைவனால் தெய்வத்தால் அனுஷ்டிக்கப்பட்ட தெய்வம் தந்த அதிர்ஷ்ட தினங்கள் அப்படி பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரம் பிப்ரவரி 18, பிப்ரவரி 19, பிப்ரவரி 22, பிப்ரவரி 26, 27. அடுத்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12ஆம் தேதி. இந்த தேதியெல்லாம் வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமலை பொரிகிற நாட்களாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், பிப்ரவரி 18, 19, 22, 26, 27, மார்ச் மாதம் 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12ஆம் தேதி. இந்த தேதியெல்லாம் கேட்டை நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. இதில் சந்திராஷ்டமம் வருது சார், அதெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. சந்திராஷ்டமம், கரிநாள், திதி, சூன்யம் இதெல்லாம் பார்க்கவே கூடாது. அதிர்ஷ்ட தினம் அப்படின்ட்டாலே ஒரே டார்கெட்டு தான். சரியா? ஒரே நோக்கத்தில் தான் போகணும். இதில் எந்த இதுக்குமே கிராஸ் கேள்விக்கு இடமே கிடையாது. இதில் கேட்டை நட்சத்திரத்துக்கு குருபலம் உள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா குருபலம் உள்ள நாட்கள் வந்து 6ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி 22, பிப்ரவரி 22, மார்ச் 2, மார்ச் 6. சரியா? பிப்ரவரி 22, மார்ச் 2ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், குருபலம் இருக்கும். அந்த குருபலம் அதிகமாக வேணும்னா நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும்? விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணணும். விநாயகர் பெருமானை என்ன வழிபாடு? உசிஷ்ட கணபதி. விருச்சிக ராசிக்கு உசிஷ்ட கணபதி வழிபாடு நீங்கள் பண்ணணும். உங்கள் வீட்டில் அந்த உசிஷ்ட கணபதி இருக்கணும். உசிஷ்ட கணபதியை வந்து அதர்வன வேதம் யூஸ் பண்ணுறவங்க செய்வாங்க, கும்பிடுவாங்க. அவங்க வந்து ரகசியமாக கும்பிடுவாங்க. உத்திஷ்ட கணபதினு யாருன்னா மடியில் ஒரு பெண்ணை வச்சுருப்பார். சரியா? மடியில் வந்து ஒரு துணையை வச்சுருப்பார். அவர் தான் விநாயகர் பெருமான் வந்து மடியில் ஒரு துணையை வச்சுருப்பார். அதான் உசிஷ்ட கணபதி. நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த தீய சக்தியே வராது. உங்கள்கிட்ட காற்று, கருப்பு, பில்லி, சூனியம், ஏவல், கந்திஷ்டி எதுவுமே வராது. உத்திஷ்ட கணபதி விருச்சிக ராசிக்கு ஒரு வரப்பிரசாதம். அவர் படத்தை வேணாலும் எங்கிட்ட கேளுங்க, நான் அனுப்பி விட்றேன். நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன், 100கணக்கான பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். ஸோ உத்திஷ்ட கணபதி வழிபாடை வந்து கேட்டை நட்சத்திரத்துக்காரங்க இந்த மாதம் வழிபாடு பண்ணுங்கள், மாதம் முழுக்க. அதிர்ஷ்ட குருபலம் உள்ள நாட்கள் பிப்ரவரி 22, மார்ச் 2, மார்ச் 6. அதிர்ஷ்ட எண் எது சார் அப்படி பார்த்தோம்னா அதுவும் 7ஆம் நம்பர் தான். அதுவும் கணபதியோட நம்பர் தான். ஸோ கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர், லக்கி நம்பர் 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பர்னால் எப்படி எடுத்துக்கலாம்? 7ன்னு எடுத்துக்கலாம், 16ன்னு எடுத்துக்கலாம், 34ன்னு எடுத்துக்கலாம், 43ன்னு எடுத்துக்கலாம், 61ன்னு எடுத்துக்கலாம், 70ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அந்த கூட்டுத்தொகை 7ன்னு முடியும். இது வந்து உங்களுக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் நம்பர் ஆக்டிவ் ஆகணும்னா விநாயகரை தான் கும்பிடணும். அது பர்டிகுலராக உச்சிஷ்ட கணபதியை கும்பிட்டிங்கன்னா அனைத்து வசப்படும். இந்த மாதம் அதிர்ஷ்ட தினமும் வசித்தப்படும், அதிர்ஷ்ட எண்ணும் கேட்டை நட்சத்திரத்துக்கு வசித்தப்படும். ஓகே நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லியிருக்கிறேன். வேத ஜோதிடத்தை பார்த்து, நட்சத்திரத்தை பார்த்து, பஞ்சாங்கத்தை பார்த்து பிரித்து சொல்லியிருக்கிறேன். சரியா? அதிர்ஷ்ட தினம் அதுக்குண்டான தெய்வ வழிபாடு, அதிர்ஷ்ட நம்பர் அதுக்குண்டான தெய்வ வழிபாடு, லக்கி டேஸ் அதுக்குண்டான லக்கி நம்பர்ஸ் அதுக்குண்டான ப்ரேயர் பிரித்து சொல்லியிருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது நடக்கும். பெருசாக கிடைக்குதோ இல்லையோ முதலுக்கு மோசம் இல்லாமல் நடக்கும். சரியா? ஏதோ சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிகராசி நேயர்களுக்கு, விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. வீடியோ தலைப்பை பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி கேட்காதீங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேட்டால் தான் பதில் சொல்லுவேன். ஃபோனில் போய் கேட்டு ஏதாவது ஒரு சந்தேகம், என்ன நம்பர் சார், என்ன தேதின்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன். வீடியோவை நல்லா கேளுங்க, தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ புரியலைன்னா உங்களுக்கு கேட்க தெரியலன்னு அர்த்தம். சரியா? தெளிவாக சொல்லியாச்சு. பிப்ரவரி மாதம் சொல்லியாச்சு, மார்ச் மாதம் சொல்லியாச்சு, அதிர்ஷ்ட தேதியும் சொல்லியாச்சு, அதுக்கு உண்டான வழிபாடும் சொல்லியாச்சு. பொறுமையாக கேட்டுட்டு புரிஞ்சுக்கணும். புரியலைன்னா 2 தடவை கேளுங்க, கண்டிப்பாக புரியும். சும்மா எடுத்தோடனே ஃபோனை போட்டு இந்த ஆள் இருக்காங்களே கேட்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக பதில் சொல்ல மாட்டேன். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தான் சொல்லுவேன். அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். சரியா நேர்களே? நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் பயிற்சி தேவை. பயிற்சி இல்லாதவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் பயிற்சி இருக்கணும். வாழ்த்துக்கள். நலங்களை வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.